இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் an odd integer is of the form 4q plus 1. நல்லா கவனிச்சிங்க. ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் an odd integer, ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணால் அது எந்த ஃபார்மில் இருக்கான், இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q plus 1 அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபார் சம் இன்டிஜர் க்யூன்றது ஒரு இன்டிஜர் எது வேணா இருக்கலாம். ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் an ஆட் இன்டிஜர், ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணால் அந்த வரக்கூடிய ஆன்சர் எந்த ஃபார்மில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும், 4q plus 1ன்ற ஃபார்மில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? முதல்ல ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்துக்கும். ஆட் இன்டிஜர் என்ன இன்டிஜர், எந்த இன்டிஜர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு ஜென்ரல் ஃபார்மெட்டு நம்ம எடுத்துக்கணும். லெட் எக்ஸ் பி அன் ஆட் இன்டிஜர், எக்ஸ்ன்றது ஒரு ஆட் இன்டிஜர்னு நான் எடுத்துக்கிறேன். let x be an odd integer. இப்போ நமக்கு தெரியும் ஆட் இன்டிஜரோட ஜென்ரல் ஃபார்மெட் வந்து x is equal to 2k plus 1. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஈவன் நம்பருக்கு வந்து 2k, ஈவன் நம்பராக இருந்தால் 2kன்னு எடுத்துக்கலாம். இந்த கேவுக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் போடுங்களேன். 1 போட்டாக்கா 2 into 1 வந்து என்ன வந்துடும், 2 வந்துடும். இந்த கேவுக்கு பதிலாக 2 போட்டால் 2 2 சார் என்ன வந்துடும், 4 வந்துடும். இந்த கேவுக்கு பதிலாக 3 போட்டால் 2 3 சார் 6 வரும். இந்த கேவுக்கு பதிலாக 1 2 3 4 5 எந்த நம்பரை போட்டாலும் வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பராக இருக்கும். இந்த 2kன்றது ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம். இதுவே ஆட் நம்பராக இருந்ததுன்னா இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் போதும். 2k plus 1 பாருங்க. 2kன்னா இந்த 2 into k 1 போட்டாக்க 2 into 1 வந்து 2 வந்துருமா. இதை கூட 1 ஆட் பண்ணால் வரும் 3 into ஒரு ஆட் நம்பர். அதேமாதிரி 2 into 2 போட்டால் என்ன வரும், 4 வரும். 4 கூட 1 போட்டால் என்ன வந்துடும் ஆன்சர் 5 ஒரு ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2k plus 1. இது மறக்கக்கூடாது. எக்ஸ்ன்றது ஆட் இன்டிஜர்ன்றதால x is equal to 2k plus 1 எடுத்துக்கிட்டோம். இதை ஸ்கொயர் பண்ணணும் தானே, ஸ்கொயர் ஆஃப் an ஆட் இன்டிஜர், ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் 4q plus 1ன்ற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ நான் வந்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட வேல்யூ 2k plus 1னா இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 2k plus 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஃபார்முலானா a ஸ்கொயர்டு, ஏன்னா இங்கே 2k இருக்கா, இப்போ 2k த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்டா ப்ளஸ் 2 into ab, 2 into ஏவுக்கு பதில் என்ன இருக்குது 2k ப்ளஸ் இன்ட்டு பிக்கு பதில் என்ன இருக்குது 1. இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், பிக்கு பதில் என்ன இருக்குது 1 இருக்குது. இப்போ b ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4, கேவை ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து 2க்கு வரும், இந்த கேவுக்கு வரும். ப்ளஸ் இப்போ நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2 சார் 4, 4 into 1 என்னது 4. இங்கே பக்கத்தில் கேன்ற வேரியபிள் இருக்குது. அப்போ 4k ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 டேர்ம்லேயும் 4 காமனாக இருக்கான்னு பாருங்கள். 4ம் காமனாக எடுக்கலாம், கேவையும் காமனாக எடுக்கலாம். இப்போ 4kன்ற இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக நான் எடுக்கிறேன். எடுத்துட்டா 4 வெளில போய்டும். k ஸ்கொயரில் ஒரு k வெளில போய்டும், மீதி என்ன இருக்கும், ஒரு k மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 4kவில் 4ம் வெளில போயிடுச்சு, இந்த கேவும் வெளில போயிடுச்சு. எதுவுமே இல்லைனா மீதி என்ன தான் அர்த்தம், 1க்கு தான் அர்த்தம். ப்ளஸ் இந்த தேர்ட் டேர்ம் நம்ம எடுக்கவே இல்லை, அது தனியாக அப்படியே இருக்கும். 4k into k plus 1 plus 1 இருக்கா, இது வந்து எக்ஸு ஸ்கொயர்டு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னா 4q plus 1 இருக்கா, அந்த ப்ளஸ் 1ன்றது ரிமைண்டர். இங்கே ப்ளஸ் 1ன்றது ரிமைண்டர் வந்துருச்சான்னு பாருங்கள். நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஆரம்பத்தில் என்ன இருக்குது 4ன்னு இருக்குது, அந்த 4 வந்துருச்சு. ஆனால் 4 பக்கத்தில் க்யூன்ற வேரியபிள் இருக்கணும். ஆனால் அந்த க்யூக்கு பதிலாக k into k plus 1 இருக்கா, அப்போ தான் நம்மளே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4 into இந்த கேவ்லேருந்து ஆரம்பித்து k into k plus 1 வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், க்யூன்னு எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 1, இந்த 4 அப்படியே எழுதிட்டேன். k into k plus 1 வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், க்யூன்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் 1 வேர் க்யூன்றது ஒரு சம் இன்டிஜர்னு சொன்னாங்களா கொஸ்டினில், ஃபார் சம் இன்டிஜர் க்யூ. அந்த க்யூ என்னென்னா k into k plus 1. புரியுதுங்களா?
இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பண்ண இந்த ஆட் இன்டிஜரோட ஃபார்ம் எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு பாருங்கள், 4q + 1 ஃபார்முக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தியரம் 2. தியரம் 2 என்ன சொல்லுதுன்னா, இஃப் a and b ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஏவும் பியும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருந்ததுன்னா such that a is equal to bq plus r, then every common divisor of a and b, ஏவுக்கும் பிக்கும் ஒரு காமன் டிவைசர் இருந்துச்சுன்னா, எந்த நம்பர் எத்தனை காமன் டிவைசர் வேணால் இருக்கலாம், அது வந்து காமன் டிவைசராக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் இஸ் அ காமன் டிவைசர் ஆஃப் பி அண்ட் ஆர், பிக்கும் ஆருக்கும் அதே நம்பர் காமன் டிவைசராக இருக்கும். அண்ட் வைஸ் வெர்சான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிக்கும் ஆருக்கும் ஒரு நம்பர், இங்கே இருக்கக்கூடிய பிக்கும் ஆருக்கும் ஒரு நம்பர் காமன் டிவைசராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஏவையும் பியும் டிவைட் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது புக்கில் இல்லை. இப்போ நான் வந்து அந்த ஏக்யூ ப்ளஸ் ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்மில் ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். 66 ஈக்குவல் டு 8 × 8 + 2. இப்போ 8 8 64 + 2 என்ன வரும், 66 வரும். ஏ வந்து 66, பி வந்து 8, இந்த கியூ வந்து இந்த 8, ரிமைண்டர் வந்து 2. புரியுதுங்களா? இப்போ எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏன்றது 66ஆ, பின்றது என்ன 8. இந்த ரெண்டு நம்பர் எந்த டேபிளில் வரும், 8 இருக்குது, 66 இருக்குது. 2 டேபிள் இந்த ரெண்டு நம்பர் வரும்ல. அப்போ இந்த 66க்கும் 8க்கும் காமன் டிவைசர் வந்து 2. இந்த 2 வந்து எதை டிவைட் பண்ணும்னா பி அண்ட் ஆரையும் டிவைட் பண்ணும். பின்றது 8ஆ, ரிமைண்டர் என்ன 2. இந்த 8 2 அந்த 2 டேபிளில் வரும் பாருங்க. புரியுதுங்களா? நம்ம எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி பி ஆரையும் ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் ஏவும் பியும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். இப்போ பின்றது என்னது 8, ஆர்ன்றது என்ன 2. 8 2 எந்த டேபிளில் காமனாக வரும், 2 டேபிளில் வரும். அதே மாதிரி இந்த 2 டேபிளில் இந்த பியும் ஆரையும் டிவைட் பண்ணுறக்கூடிய அந்த 2 டேபிள் ஏவையும் பியும் டிவைட் பண்ணும். 66 8ன்னு இருக்குது, இது ரெண்டும் 2 டேபிளில் வரும். புரியுதுங்களா? இதுதான் இந்த தியரம் 2ல் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நல்லா கிளியராக புரியும். அதனால் அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.4 என்ன இருக்குன்னா, இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 210 and 55, 210 55 ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை வந்து எந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இஸ் எக்ஸ்பிரஸபிள் இன் த ஃபார்ம் 55x - 325. சரிங்களா? ஃபைண்ட் எக்ஸ். அதாவது இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 210 55 ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் GCDனாலும் ஒன்றுதும். GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். HCFும் GCDயும் ரெண்டும் ஒன்று தான். புரியுதுங்களா? 210 55 இந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து, இந்த ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தா ஒரு ஆன்சர் வரும்ல, ஒரு நம்பர். அந்த நம்பரை எந்த ஃபார்மில் எழுதுறாங்கன்னா 55x - 325ன்னு எழுதுறாங்க. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸு அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இந்த சம்முக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 210 இருக்குது, 55 இருக்கா, இது ரெண்டும் எந்த டேபிளில் காமனாக டிவைட் ஆகும் பாருங்கள். இது 55, இது 210. 1 டேபிளில் வரும். அதை விட்டால் வேறு என்ன நம்ம டேபிளில் வரும்னு பார்க்கணும். 2 டேபிளில் வந்து இந்த 55 வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தா 3 டேபிளில் இது இந்த 210 வரும், 55 வராது. 4 டேபிளில் ரெண்டுமே வராது. அடுத்து 5 டேபிளில் பாருங்களேன். 5 டேபிளில் 55யும் வரும், 210 வரும். வேறு எந்த டேபிள்லையும் இது ரெண்டும் காமனாக வராது. அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 டேபிளில் காமனாக வருது ரெண்டும், 5 டேபிளில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் ரெண்டும். அப்போ ஹையஸ்ட்னா 5 தானே. அப்போ 5ன்றது இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை வந்து நம்ம நார்மலாகவே கண்டுபிடிச்சிடலாம். 210ம் 55ம் காமனாக எந்த டேபிளில் வரும்னா 5 டேபிளில் தான் வரும். ஆனால் இந்த HCF வந்து இது ஒரு நார்மல் நம்பர், நம்ம ஈஸியான நம்பர்னால கண்டுபிடிச்சிட்டோம். இதே ஒரு கஷ்டமான நம்பர், பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா, இல்லை வேறு நம்பராக இருந்துச்சுன்னா, நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிப்போம். அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை இந்த சம்மில் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த சம்மில் முதல்ல 210க்கும் 55க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி தான் போடுவோம். AC = BQ + R. இதில் வந்து A வந்து என்னென்னா 210, B வந்து என்னென்னா 55. ஏன்னா 210 தான் லார்ஜ் நம்பர். அப்போ அதை ஏன்னு எடுத்துக்கணும்.
55F பின்னு எடுத்துக்கணும். இதில் அப்ளை பண்ணலாமா? A = 210 = B வந்து என்னது 55 இன்ட்டு Q ப்ளஸ் R நமக்கு என்னன்னு தெரியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து 210 55 எல்லாம் நான் டிவைட் பண்ணுறேன். 210 / 55. இப்போ வந்து இதை 355 போட்டு பார்க்குறேன். 3 5s are பாருங்கள் 355s are 165 வரும். இதே 455s are போட்டாக்க நமக்கு 220 வந்துடும். இது எக்ஸிட் ஆகிட்டு போகும். அப்போ 355s are என்ன வருது 165. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 45 வரும். புரியுதுங்களா? இது வந்து ரிமைண்டர். இப்போ 210 = 55 இன்ட்டு Q வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், குவாஷண்ட். Qனா என்னது குவாஷண்ட். குவாஷண்ட் என்ன வருது இந்த சம்மில் 3 வருது. அப்போ Qக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் R வந்து என்ன வருது பாருங்கள் 45. இப்போ ரிமைண்டர் 45 போட்டாச்சு. பாருங்கள் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து இதில் 0 வரல. இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னென்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி போகணுன்னா இப்போ வந்து இப்போ இந்த 210 வந்து 55 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து குவாஷண்ட் 3 கிடச்சிருச்சு. ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு 45. ரிமைண்டர் 0 வரல, அதனால் இது இன்னும் முடியல. நெக்ஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா 55, அதை வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கணும். இந்த இங்கே இருக்கக்கூடிய டிவைஸரை வந்து டிவிடெண்டாக மாற்றி போட்டுக்கணும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அடுத்து ரிமைண்டர் வந்துச்சு பார்த்தீங்களா 45, அதை வந்து டிவைஸராக மாற்றணும் 45. இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? 55 எதால் டிவைட் பண்ணணும் 45 டிவைட் பண்ணணும். இது நமக்கு ஈஸியாக டிவைட் பண்ணலாம். 55 / 45னா 145 is 45. பேலன்ஸ் என்ன வரும் 10 வரும். புரியுதுங்களா? அப்போ 45 × 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வருது 10. ஏன்னா குவாஷண்ட் வந்து என்ன வருது 1, ரிமைண்டர் வந்து 10. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் ரிமைண்டர் எனக்கு 10 வந்துருக்கு. ரிமைண்டர் 10 வந்துச்சுன்னா நமக்கு 0 வர வரைக்கும் போகணும்னு சொல்லிருக்கேன். அப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா ஈக்குவல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்க 45, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு போட்டுக்கணும். அது ரிமைண்டர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இதில் 10. புரியுதுங்களா? அதே ஃபார்மேட்டு தான். இதை இங்கே இந்த ரிமைண்டரை வந்து இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 45 10 டிவைட் பண்ணணும். 45 இந்த மாதிரி ஆர்வம் மார்க் நீங்கள் போடக்கூடாது. இந்த ஒரு சம் மட்டும் உங்களுக்கு புரியணும்னு போடுறேன். 45 10 டிவைட் பண்ணாக்க 4 10s are 40. பேலன்ஸ் என்ன வருது 5. அப்போ இந்த குவாஷண்ட் என்ன வருது 4. இந்த குவாஷண்ட் 4 வந்து இங்கே எழுதிக்கணும். ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வருது 5. இப்போ 10 4s are 40. 40 + 5 என்ன வரும் 45. கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ரிமைண்டர் 5 வந்துருக்கு, நமக்கு 0 வரல. அதனால் 0 வர வரைக்கும் போடணும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 10 ஈக்குவல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த 10 வந்து இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் தூக்கி இங்கே ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். இப்போ இந்த 10 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 10 / 5 போட்டாக்க 2 5s are 10. பேலன்ஸ் என்ன வந்து ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போ 5 × 2, ஏன்னா குவாஷண்ட் வந்து என்னது 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்துச்சு 0. இப்போ 5 2s are 10 = 10 இருக்குது பாருங்கள். 10 + 0 10 தான் வரும் நமக்கு. இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் HCF. எதுக்கு HCFனா 2 நம்பர் இடத்துல 2 10 55, இந்த 2 நம்பருக்கும் HCF. ரிமைண்டர் எங்கே 0 வருதோ அதுக்கு நேராக இந்த ஈக்குவலுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதுதான் HCF. புரியுதுங்களா? therefore HCF of 210, 55 = 5. நான் முதலே சொன்னேன்னா ரெண்டுத்துக்கும் HCF வந்து 5 வரணும். ஈஸியாக ரெண்டுமே காமனாக எந்த டேபிளில் தான் வரும் 5 டேபிளில் தான் வரும். இந்த டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு. புரியுதுங்களா? இதை வந்து இந்த HCF தான் எந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறாங்க HCF of 210, 55 எந்த ஃபார்மில் 55x - 325 என்ற ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ HCF நமக்கு என்ன கிடச்சிது 5 = 55x - 325. புரியுதுங்களா? இப்போ -325 இங்கே கொண்டு வந்துடலாம். 5 + 325 = 55xன்னு எழுதலாம். இப்போ இதை ஆட் பண்ணால் 330 வருமா? 330 = 55x. அப்போ இதை மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். 55x = 330. இப்போ x =
330 divided by 55. இதை டிவைட் பண்ணலாம் 11 டேபிளில். 5 11s are 55, 3 11s are 33, மேலே ஒரு 5 0 இருக்குது. 1 5 is 5, 6 5s are 30. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன வருது? 6. இப்போ எக்ஸுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த 2 சம்மும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து ஸ்டெப்பு வந்து பேஜ் நம்பர் 40ல் 4 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நான் போடும்போதே உங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 2.5யும் 2.6ம் பார்க்கலாம்.